ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 கிறிஸ் ஈவன்ஸ் நடித்த தமிழ் டப்டு மூவி லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணாதாங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸ் உடைய மூவி என்னென்னா செல்லுலார். இந்த மூவி 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் நம்ம ஜேசன் ஸ்டாத்தம் தான் நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணிருப்பாரு. அவர் வந்து ஒரு லேடியை கிட்னாப் பண்ணி அவங்களோட ஃபோனே உடச்சி போட்டுருவார். அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து உடஞ்சி போன ஃபோனை ரெக்கவர் பண்ணி ரேண்டமாக ஒரு கால் பண்ணுறாங்க. அந்த கால் வந்து நம்ம ஹீரோக்கு தான் கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ் ஈவன்ஸ் அவங்களை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த மூவியோட ஸ்டோரி. ஒரு வேற லெவலான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த மூவி தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 6.5. நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸ் மூவி என்னென்னா ஸ்னோ ப்ரீசர். இந்த மூவி 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா, இந்த உலகம் முழுக்க செம குளோபல் வார்மிங்காக இருக்குது. அதை சரிப்படுத்துறதுக்காக வெதர் மிஷின் ஒன்று செய்கிறாங்க. அது டிஃபால்ட்டாகி ஒட்டுமொத்த உலகமும் ஸ்னோவால் கவர் ஆயிடுது. அதில் தப்பிச்ச சில மக்கள்லாம் ஒரு ட்ரெயினில் சர்வே ஆகிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயினில் வந்து ரிச் பீப்புள்ஸ்லாம் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்லேயும் பூர் பீப்புள்ஸ்லாம் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பார். அவர் எப்படி ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வராரு அப்படிங்கிற அந்த மூவியோட ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் அந்த மூவியோட டேரக்டர் வந்து நம்ம பேராசைட் படத்தோட டேரக்டர். அப்போவே தெரிஞ்சிருக்கும் அந்த மூவி எப்படி இருக்கும்ன்ட்டு. இந்த மூவி தமிழ் டப்பிங்கில் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.1. நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸ் மூவி என்னென்னா ஃபென்டாஸ்டிக் 4. இந்த மூவி 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும். அதில் ஒரு 5 பேருக்கு சூப்பர் பவர் கிடச்சிடும். அதில் ஒருத்தன் மட்டும் வில்லன் ஆயிடுவான். அந்த ஒருத்தன் தான் டாக்டர் டூம். நம்ம ஃபென்டாஸ்டிக் 4 எப்படி டாக்டர் டூமை டிஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த மூவியோட ஸ்டோரி. ஒரு வேறு லெவலான ஆக்ஷன் மூவி. இந்த படத்தில் நம்ம கிறிஸ் ஈவன்ஸ் ஹியூமன் டார்ச்சாக ரோல் ப்ளே பண்ணிருப்பாரு. இதுக்கு செகண்ட் பார்ட்டும் அவைலபிளாக இருக்குது. அந்த மூவியோட பேர் ஃபென்டாஸ்டிக் 4 ஐஸ் ஆஃப் சில்வர் சர்வர். 2 மூவியுமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 5.7. நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸ் மூவி என்னென்னா நைஸ் அவுட். இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு நாவலிஸ்ட் அவரோட 85வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு சடனாக அவர் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம ஜேம்ஸ் பாண்ட் டேனியல் கிரீக் வராரு. அதுக்கப்புறம் அந்த கொலையை பண்ணவன நம்ம டேனியல் கிரீக் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவியோட கிளைமேக்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கிறிஸ் ஈவன்ஸ் இருக்காரு, அவருக்காக இந்த மூவியை பார்க்கலாம். இந்த ஃப்ரான்ச்சைஸில் நிறைய பார்ட் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் பார்ட் மட்டும் தான் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.9. நம்ம லிஸ்ட்டில் 1st பிளேஸ் கூடிய மூவி என்னென்னா கேப்டன் அமெரிக்கா த ஃபர்ஸ்ட் அவெஞ்சர். இந்த மூவி 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம கிறிஸ் ஈவன்ஸை வேறு லெவலில் பாப்புலர் ஆகி விட்டது இந்த கேப்டன் அமெரிக்கா ரோல் தான். மனுஷன் கேப்டன் அமெரிக்கா வாழ்ந்துருப்பார். அதுவும் சிவில் வார் படத்தில் அந்த ஹெலிகாப்டரை பிடிச்சி இழுக்கும்போது தியேட்டரில் வேறு லெவல் கிளாப்ஸு. நம்ம கேப்டன் அமெரிக்கா நிறைய படத்தில் அப்பியர் ஆயிருக்காரு. கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர், கேப்டன் அமெரிக்கா சிவில் வார், அவெஞ்சர்ஸ் எல்லா படத்துலையுமே அப்பியர் ஆயிருக்காரு. என்ன அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் தான் அவரோட ஸ்டோரியை முடிச்சு வச்சிட்டாங்க. இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தில் நம்ம கிறிஸ் ஈவன்ஸ் கேப்டன் அமெரிக்காவை ரிட்டன் ஆக போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி யாராச்சும் பழைய கேப்டன் அமெரிக்கா படங்கள்லாம் பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணிடுங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 6.9. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கான வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய் காய்ஸ்.